சார். ஒரு திருடன் கூட வீட்டுக்குள்ளே பூந்து கட்டிலில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தலையாண்ட போய் தேடுறான். அப்படி இப்படி தேடும் போது அவன் எழுந்துட்டான். என்னடா பீரோ சாவியடா தேடுறான்னா. அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா இது தெரியாது எனக்கு. சரி சரி, தொழிலுக்கு புதுசாக நீ சர்வீஸ் உண்டாண்ணா. இல்லை இல்லை, இன்னைக்கு தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையாண்ணா. அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு ஆம்பளை கிட்ட வந்து தேடுவியாடா சாவியை? பைத்தியக்காரா, அதை படுத்துங்கிறாளே அவள் காலுங்கழு போட்டுக்கிற தலகாணிங்கள் தாண்டா இருக்குது. அதை எடுக்க நான் 3 நாளாக பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக அதை எடு, அவசரப்படாது. எது வந்தாலும் நான் விட்டு பார்த்துங்கிறேன், நீ கவலைப்படாது. மொல்லமாக எடுத்துறேன். நான் எடுத்து அந்த பீரோவை தர பிள்ளைங்க பார்த்த மாதிரி 300 ரூபாய் வச்சுக்கிறா. அதை எடுக்கிறதுக்கு நான் முடியலடா. ஏதோ எடுத்துக்கோ, கஷ்டப்பட்டவன் 200 வச்சுக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து. அவன் போய் பீரோவை திறந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போகும்போது அவன் அழறான். நான் வெளியில் கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுற. நான் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற. ஆட போடா, நான் இன்னொரு வீட்டில் கூட எடுத்துக்குவேன். ஒன்னால் அது முடியாது. இந்த 300 நீயே வச்சுக்காண்டு. எப்படின்னா ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளை தாண்டா. சரி